வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. ஆம்பரேன் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் ட்ரெண்டில் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போது டெக்னாலஜி என்னென்ன பெஸ்ட்டாக இருக்கோ அதெல்லாமே சேர்த்து அப்ளை பண்ணி ஒரு புத்தம்புது ஸ்மார்ட் வாட்ச் சந்தைக்கு அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதற்கு பேர் பார்த்தீங்கன்னா ஆம்பரேன் வைஸ் ஈயான் பேர் போட்டிருக்காங்க. இந்த வாட்சோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 பட்ஜெட்டுக்குள்ளாடி தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த வாட்சை தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணும்போது பாக்ஸுக்குள்ளாடி என்னென்ன இருக்குங்கிறத பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் என்ன வசதிகள் தந்திருக்காங்க, பார்க்குறதுக்கு எந்த மாதிரி இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் தந்திருக்காங்க, இது மூலிமா என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணலாம், எல்லாமே ப்ரீஃபாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும். அது கூடவே ஒரு பெல் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய கேட்ஜெட்ஸ் நம்ம சந்தைக்கு வரும்போது உங்களுக்கு டானு நோட்டிஃபிகேஷன் உடனே கிடச்சிரும். இனி ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இனி அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை பிரிக்கும் போது இங்கே பாருங்கள், டாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒர்க்ஸ் தான் இருக்குது. வாரண்டி கார்டு, வெல்கம் மெசேஜ், அதுக்கப்புறமா இவங்களுடைய அந்த அப்ளிகேஷன், வாட்சோட அப்ளிகேஷன் QR கார்டு ஒன்று இருக்குது. இப்படி 3 திங்ஸ் இருக்குது. அதாவது 3 பேப்பர் ஒர்க்ஸ் தான். இதுக்கப்புறம் வாட்ச் தெரியுது. வாட்ச் பார்க்குறதுக்கு அமேஸ்ஃபிட்டை பார்க்குற அந்த ஃபீல் உடனே வருது, அந்த லுக்கை கொடுக்குது. அந்த ஸ்பாஞ்செல்லாம் வெளியெடுத்ததுக்கப்புறமா இங்கே பாருங்கள், உள்ளாடி இதை இதுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் தந்திருக்காங்க, மேக்னெட்டிக் டைப். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வருது. தென் இங்கே பாருங்கள், வாட்சை பாருங்கள். வாட்ச் பார்க்குறதுக்கு அச்சு அசலாக கிட்டத்தட்ட அமேஸ்ஃபிட்டை பார்க்குற அந்த ஃபீல் தான் வருது. நண்பா, ஒரு சில பிராண்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய வாட்சை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதாவது டாப் வியூவில் பார்க்கும்போது அமேஸ்ஃபிட்டை பார்க்குற அந்த ஃபீல் வரும். சைடு வியூ பார்க்கும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த வாட்சை பொறுத்த மட்டும் அப்படி கண்டுபிடிக்க முடியாது. ஒரு லைனு கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப கூர்மையாக பார்க்கும்போது கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து வேறு பிராண்டுன்னு சொல்லிட்டு. மற்றபடி திடீர்னு வந்து ரொம்ப தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அமேஸ்ஃபிட்டை பார்க்குற அந்த ஃபீல் தான் வருது. தென் இந்த ஸ்ட்ராப்பை பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு ரப்பரில் தான் இருக்குது. எப்படி இருக்குதோ அப்படியே நான் காமிச்சிட்டேன், வாட்சை சுற்றியும் காமிச்சிட்டேன். இனி இந்த வாட்சில் என்னென்ன வசதிகள் தந்திருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துக்கலாம். பொறுமையாக ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, டெக்னாலஜி வைஸ் பார்த்துடலாம். இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 பயன்படுத்தியிருக்காங்க. ப்ளூடூத் காலிங் வசதி இருக்குது. அதாவது ஃபோன் கூட பேர் பண்ணிட்டீங்கன்னா இந்த வாட்ச் மூலியமாகவே நீங்கள் ஃபோன் கால் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், அந்த வசதி இருக்குது. இதுக்கப்புறமா டிஸ்பிளே பாருங்கள். உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு 1.69 இன்ச்சில் ஸ்கொயர் லூசி டிஸ்பிளே பயன்படுத்தியிருக்காங்க. அதோட பிரைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 450 நிட்ஸ் வந்து கொடுக்கும். அதே மாதிரி பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 280 mAh பேட்டரி தந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 10 நாள் வரைக்கும் பேக்கப் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நான் வந்து செக் பண்ணதில் 7 நாள், அப்புறம் கொஞ்சம் மணி நேரம் தான் பேக்கப் கொடுத்துச்சு. ஒரு வாரம் உங்களுக்கு தாக்கு பிடிக்கும் ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா. சார்ஜிங் டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, சூப்பர் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுது. 2 மணி நேரத்தில் பேட்டரி வந்து ஃபில் ஆகுது. பேக்கப் ஓகே, 2 மணி நேரம் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 7 நாள் பயன்படுத்துறது பெரிய விஷயம். இதுக்கப்புறம் வாய்ஸ் கமாண்ட் இருக்குது. ஏதாவது கட்டளைகள் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற அங்கே ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வாட்ச் வந்து பார்க்குறதுக்கு அதாவது ஓரளவுக்கு கிளாசிக்கும் மாடர்னும் சேர்த்து அப்ளை பண்ணி ஒரு விதமாக பண்ணி வச்சுருக்காங்க, நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. வாட்ச் ஃபேஸை நீங்கள் பார்க்கும்போது தெரியும், நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், வாட்ச் ஃபேஸை பொறுத்த மட்டும் நிறைய வெரைட்டி காட்டியிருக்காங்க. அதாவது இவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கிற வாட்ச் ஃபேஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இதை தாண்டி பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு 100க்கும் மேற்பட்ட வாட்ச் ஃபேஸ் அவங்களுடைய அப்ளிகேஷனை பயன்படுத்தி பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம், கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். இதை தாண்டி ஸ்வைப்பிங் ஆப்ஷன் எந்த மாதிரி பண்ணியிருக்காங்கிறத காமிக்கிறேன். டாப் டு பாட்டம் நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது மேலிருந்து கீழே இழுக்கும்போது உங்களுக்கு கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகுது. மேஜரான கண்ட்ரோல் எல்லாமே அங்கே வந்துடுது. மேஜரான கண்ட்ரோல்ஸ் மீன்ஸ் செட்டிங்ஸ் போகிறது, பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, டிஎன்டி எல்லாமே அதில் வருது. இதுக்கப்புறமா லெஃப்ட் டு ரைட்டு, இடதுபுறத்துலேருந்து வலதுபுறம் ஸ்வைப் பண்ணும்போது அன்றைய தினத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கிலோமீட்டர் நடந்திருக்கீங்க, உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டி எவ்வளோ நேரம் தூங்குனீங்க, அந்த மாதிரி ரிப்போர்ட் அதில் வந்துடும். இதுக்கப்புறமா கீழிருந்து மேல் பாட்டம் டு டாப் ஸ்வைப் பண்ணும்போது மெனுக்குள்ளாடி என்டர் ஆகுது. இங்கே வந்து ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. யூஐ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்சை பயன்படுத்தக்கூடிய யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யூஐ அந்த மாதிரி தான் இருக்குது. ஐகான்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஆப்பிளோட ஐகான்ஸை பார்க்குற அந்த ஃபீல் வருது. போலி மாதிரி நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ரொம்ப அட்ராக்ஷனாக அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த யூஐ நல்லா இருக்குது. சில வாட்சில் இந்த மாதிரி யூஐ ஃபாலோ பண்ணுவாங்க, ஆனால் யூனிக்னஸ் இருக்காது. இதை பொறுத்த மட்டும் அந்த ஆப்பிள் வாட்சோட யூஐ அந்த ஃபீல் வந்து யூனிக்காக வர மாதிரி அந்த ஒரு ஃபீல் வருது. ஆனால் பியூராக வராது, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. இதுக்கப்புறமா லெஃப்ட் டு ரைட்டு, சரி நண்பா, ரைட் டு லெஃப்ட்டு, வலதுபுறத்தில் இருந்து இடதுபுறம் நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது ஷார்ட்கட்டாக இருக்குது. ஸ்மார்ட் ஃபோனில் வரக்கூடிய விட்ஜெட் மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட் வந்து கொடுத்துருக்காங்க.
ஓவரலாக பார்க்கும்போது நல்ல ஒரு யூஐ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பேட்டரி பேக்கப்பும் 7 நாள் வந்து கொடுக்குது. எல்லா வசதியும், அதாவது இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ப்ளூடூத் காலிங் இருக்குது, வாய்ஸ் கட்டளை எல்லாமே இருக்குது. எல்லாமே சேர்த்து சிறப்பாக ஒரு பட்ஜெட் ரேட்டில் கொண்டு வந்திருக்காங்க. 2500 ரேஞ்சில் கொண்டு வந்திருக்காங்க. சிறப்பாக தான் இருக்குது. இன்னும் நம்ம சேனலில் இன்னும் எக்கச்சக்கமான வாட்சஸ் இருக்குது. டெஸ்டிங் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ இந்த வாட்ச் தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். டிடிஜியோட சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். இன்னும் நீங்கள் பொறுமை காத்திங்கன்னா இன்னும் நிறைய வாட்ச் நான் கூடிய சீக்கிரமே நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுவேன். நிறைய டெஸ்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அதோட ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எது இருக்கோ அப்படியே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், காமிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி மாடல்ஸ் ரிவ்யூ பண்ணணும், அதாவது எந்த மாதிரி மாடல் வாட்சை வந்து ரிவ்யூ பண்ணணும், அதுக்கப்புறம் இவ்வளோ பட்ஜெட்டில் ரிவ்யூ பண்ணணும். சிலர் வந்து கேட்குறாங்க எனக்கு வந்து 30,000 பட்ஜெட்டில் வாட்ச் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணணுமா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.